ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் பால்ஸ். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுரக்காய் பால்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சுரக்காய் திருவல் 1 கப், மைதா அரை கப், அரிசி மாவு 1/4 கப், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுரக்காய் பால்ஸ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுரக்காயை நம்ம நல்லா தோல் எடுத்துட்டு சீவிட்டு நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா முக்கியமானது. நம்ம பிழிஞ்சோம்னா தண்ணி வரும். தண்ணி இல்லாம இது மாதிரி கம்ப்ளீட்டா பிழிஞ்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம காரத்துக்கு இதுல மிளகுத்தூள் மட்டும்தான்றதுனால நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல கொஞ்சம் சாட் மசாலா, சோயா சாஸ் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊத்தியாச்சு. டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம சாஸ் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம பார்த்து சேர்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாசஸ்ல எல்லாமே நமக்கு சால்ட் ஆடடா இருக்கும். அடுத்ததா இதுல மைதா ஒரு அரை கப் சேர்க்கிறோம். அரிசி மாவு 1/4 கப், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டீங்கன்னா போதும். கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவா விடக்கூடாது. நமக்கு சுரக்காயில இருந்தே நம்ம பிசை பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி விடும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இது மாதிரி இந்த பால்ஸா ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பால்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுல இன்னைக்கு சொரக்காய் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இதுல நீங்க வெறும் கேபேஜ் போட்டும் பண்ணலாம். அதே மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் பண்ணலாம். நீங்க ஆனா நம்ம போடவுமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு உடனே போட்டுடணும். இல்லாட்டி நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப எண்ணெயும் நம்ம காஞ்சிடுச்சு. இது ஒண்ணா போட்டுடலாம். எண்ணெய் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப காஞ்சிடவும் கூடாது. அதே சமயம் காயாமையும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துல இருந்தாதான் நமக்கு உடையாம இருக்கும். இப்ப நமக்கு இந்த பால்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த பால்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இது எப்படியும் சாப்பிடலாம். இதை நம்ம ஒரு குழம்பா கூட நம்ம ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு அதுல போட்டீங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப கோஃப்தா மாதிரி தான் இருக்கு. சோ இதையே நீங்க அப்படியே மஞ்சூரியன் பால்ஸோவோ இல்ல கோஃப்தா பால்ஸோவோ கூட ஒரு கிரேவி பண்ணி நம்ம உள்ள சேர்க்கலாம். நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு. இதுலயே பாத்தீங்கன்னா உள்ளேயே நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிருக்கோம், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிருக்கோம். சோ அந்த எல்லாம் நமக்கு டேஸ்ட்டுமே இதுல ஒன்னாவே சேர்ந்து இருக்கும். இது சூடா சர்வ் பண்ணும் போது தான் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆறிட்டா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது. அப்படி ஆறிடுச்சு அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கிரேவி நீங்க வச்சுட்டு அதுல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம மிக்ஸ் பண்ணது நமக்கு கரெக்டா இருக்கும் போது எண்ணெய்க்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எதுவுமே படியாது, கிளியராவே இருக்கும்.